ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்வெஸ்கோ இந்தியா அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதாவது அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன எப்படியெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, அதோட செக்டார் அனாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட எக்ஸிட் ரேஷியோ என்ன, அதோட மினிமம் சிப் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்றத பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த காலத்தில் நம்ம ஒரு வீடு கட்டணும்னா மினிமம் நமக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுது. ஸோ அந்த 30 லட்சத்தை யாருமே சேவ் பண்ணிலாம் இப்போ எல்லோரும் மிடில் கிளாஸ் தான் இருக்காங்க. ஸோ யாருமே சேவ் பண்ணி அந்த 30 லேக்ஸை ஏர்ன் பண்ண முடியலை. எல்லோரும் எதர் லோன் வாங்குறதோ, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கடன் வாங்குறதோ, அப்படி தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இதே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஒரு சேவிங் பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஆப்வியஸாக 10 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் இந்த 30 லேக்ஸை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான், அதாவது இன்வெஸ்கோ இந்தியாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு உங்களுக்கு பேசிக் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ இதில் இன்வெஸ்கோ இந்தியா, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனத்தோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த இன்வெஸ்கோ இந்தியா. ஸோ இது வெரி ஹை ரிஸ்க். ஆப்வியஸாக ஹை ரிட்டர்ன்ஸ் இருந்தால் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை வி ஹாவ் டு அக்செப்ட் இட். அதே மாதிரி இவங்க எப்படிப்பட்ட இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா தீமேட்டிக் பேஸ்ட்னா ஒரு தீம் பேஸ்டு. ஸோ இவங்க மெடிக்கல் செக்டாரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே ஸ்டீல்னா ஸ்டீலில் மட்டும், ரினியூவபிள் சோர்ஸ்னால் ரினியூவபிள் சோர்ஸஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செக்டார்னா அந்த செக்டாரில் மட்டும்தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் தீமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களும் அது மாதிரி தீமேட்டிக் தான். ஸோ இது ஒரு டைரக்ட் பிளான். ஸோ டைரக்ட் பிளான் இந்த சென்ஸ் எந்த ஒரு புரோக்கரும் இல்லாமல் நம்மளாவே டைரெக்டாகவே நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க பார்த்தீங்கன்னா 28.79% கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேனே. 28.79 கரெக்டாக 28.79% வருது. ஸோ மாதம் நீங்கள் 10,000 போட்டிருந்து ஸோ 3 இயர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் 3,60,000 பே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அட் த தேர்ட் இயர் எண்டில் உங்களுக்கு 5,500,000 லட்சம் கிடச்சிருக்கும். நீங்கள் பே பண்ணியிருக்கிறது 3 லட்சமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு 5,500,000 லட்சம் வந்திருக்கும். ஸோ இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த இன்வெஸ்கோ இந்தியா. ஸோ இதை நான் 5 இயர்ஸ்லையும் இதில் 22.53%. ஸோ அப்பயும் இவங்களோட ஃபண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆல்னு பார்க்கறதுல இவங்களோட டோட்டல் 15.88%. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே 10,000 நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். சரியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு அதே இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15.88%. 15.88%. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 அப்படின்னா என்ன வந்திருக்கும்? மாதம் 10,000னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000. ஸோ 10 வருஷத்துக்கு ஆப்வியஸாக 12 லட்சம் நம்ம பே பண்ணியிருப்போம். அந்த 12 லட்சத்துக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 15 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ டோட்டலாக மெச்சூர்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியுது. ஜஸ்ட் மாதம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கான அந்த கோல்ஸ் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த இன்வெஸ்கோ இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். சரியா? இதில் இதோட NAV ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 rupees, 62.32 rupees. அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மினிமம் 2,000, மினிமம் 100லேயும் இருக்குது, 2,000லேயும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கறதுல இந்த இன்வெஸ்கோ மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸ் 1,229 கோடி இவங்களோட ஃபண்ட் சைஸ். ஏன்னா இவங்களோட பிகினிங் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவங்க அரௌண்ட் 2013லேயே இவங்களோட மியூச்சுவல் ஃபண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா. ஸோ ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 28% ஆனுவலி. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 22% ஆனுவலி. அண்ட் ஓவரால்
இவங்க ஸ்டார்ட் ஆகி 10 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 16% நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் எலாபரேட்டாலாம் ஹோல்ட் பண்ணலை. ஜஸ்ட் 24 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை இந்த 24 ஸ்டாக்ஸில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஈக்விட்டி பேஸ்டு தான், சரியா? ஸோ இவங்க எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செக்டர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ், எனர்ஜி, ஃபினான்ஷியல், எனர்ஜி நிறைய கூட்ஸு எனர்ஜி தான். பிகாஸ் இவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நான் சொன்னேன்ல. ஸோ இவங்களோட மெயின் தீம் வந்து எக்ஸ்சேஞ்சிங் தான். ஸோ அந்த மாதிரி அந்த தீம் பேஸ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஆயில், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த மாதிரி 24 ஸ்டாக்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸை எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி, கேஷ், ஓகேவா? டெப்ட் இல்லவே இல்லை. ஸோ டெப்ட் இல்லை. ஈக்விட்டின்னா என்னது? இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதில் 98.2% வந்து அவங்க ஸ்டாக்ஸ், அதாவது ஈக்விட்டியில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே கேஷாக வந்து அவங்க 1.8% வச்சுருக்காங்க. 1.8% கேஷாக ஏன் வச்சுருக்காங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகச்சுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஷாக இருக்கிறத கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேஷ் அப்படின்றத வச்சுருக்காங்க. டெப்ட் ஃபண்டுன்னு எதுவுமே அவங்க வச்சில்ல. டெப்ட் ஃபண்ட்னா என்னது? ஸோ ஃபிக்ஸடாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறது தான் டெப்ட். ஸோ டெப்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலை. அண்ட் செக்டார் அலோகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி தீம் பேஸ்டு தான். ஸோ எல்லாமே ஆப்வியஸாக ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்குது. எனர்ஜியில் 37%, கூட்ஸில் 26%, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல், அதர்ஸ், மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல அதெல்லாம் 17, 11, 6 அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களோட PE ரேஷியோ நல்லாவே இருக்குது, 15.10%, ஓகேவா? டாப் 5ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேஷியோ வந்து 39, டாப் 20ல் இவங்களோட ரேஷியோ வந்து 92% இருக்குது. அண்ட் PE ரேஷியோ 15.10%. அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் சிப் அமௌண்ட் 500, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி 1000 தான் இருக்கணும். 1000 ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும். அதுக்கப்புறத்துலேருந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமமாக இவ்வளோ வச்சுக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் இவ்வளோன்னு இருக்கும். நம்ம போக போக நம்மளோட ஏர்னிங்ஸ்க்கு ஏற்றபடி, நம்மளோட சேலரிக்கு ஏற்றபடி நம்ம அதை அதிகரிச்சிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஃபஸ்ட் இயர் நான் 10,000 கொடுக்குறேன், அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 11,000 கொடுக்குறேன், அதுக்கப்புறத்துலேருந்து 12,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. வருஷம் கிராஜுவலாக ஒரு டிசிப்ளின்டு மேனரில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 1 இயர் வந்து ஃபார் த பாஸ்ட் 1 இயர் நெகட்டிவ்ல இருக்குது. பட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சரியா? அண்ட் கேட்டகரி ரேங்கிங்கில் வந்து இவங்க எல்லாத்துலேயுமே 3rd தான் இருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்த்தாலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த எக்ஸிட் லோடு அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெரியாமல் நிறைய பேர் என்டர் ஆகிட்டு அப்புறம் எக்ஸிட் ஆகச்சில் ஐயோச்சா இது நமக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.85%. அதாவது இது நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டாக மேனேஜ் பண்ணுறாங்கல்ல, ஃபண்ட் மேனேஜர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி தான், சரியா? ஸோ 0.85%னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதில் 850 ரூபா நம்ம வந்து ஃபீஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? அதாவது 0.85%. எக்ஸிட் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு 1% வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா வந்து 1% வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் லோடாக கொடுக்கணும். அண்ட் இதில் 10% எக்ஸஸ் ஆஃப் 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் 10%க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ நீங்கள் ரெடீம் பண்ணாலும் அதுலேருந்து 1% கொடுத்துடணும். 10%க்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம், அதுக்கு சார்ஜ் கிடையாது. அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005%. ஸோ நம்ம எப்போ ரெடீம் பண்ணாலும் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 0.005%. ஸோ 1,50,000 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு. அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா 20%. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னா வந்து 12.5% ஆஸ் யூஷுவல் நம்ம வித்தவுட் எனி டேக்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க தான் இந்த இந்த இன்வெஸ்கோ இந்தியாவை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. தீமந்த் கொத்தாரி. இவங்களோட டீட்டெயில்ஸும் இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இவங்க என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம இந்த ஒரு இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் நமக்கு இன்னொரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா க்ரீன் ரெசம்பிள்ஸ் இன்வெஸ்கோ அண்ட் ப்ளூ ரெசம்பிள்ஸ் ஹெச்டிஎஃப்சி. ஸோ இவங்க ரெண்டுமே, இது வந்து ஃப்ளெக்ஸி கேப், இது வந்து தீமேட்டிக். ஃப்ளெக்ஸி கேப்னா அந்த டைமில் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட ஈக்விட்டியை வந்து மாற்றிப்பாங்க ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே ஹையாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். மினிமம் சிப் அமௌண்ட் இங்கே 500 நம்மளோட இன்வெஸ்ட்கோவில். ஆனால் ஹெச்டிஎஃப்சியில் மினிமம் சிப் அமௌண்ட் 100 தான். ஸோ எல்லாருக்குமே ஈஸிலி ஆக்சசபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஃபீஸ் அதாவது சொன்னல, ஸோ 0.85%, இங்கே 0.80% மட்டும்தான். அண்ட் என்ஏவி ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 62 ரூபா தான். ஆனால் இங்கே ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு 1946 ரூபா. அண்ட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு பேருமே இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி 2013 தான். அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ்னு பார்க்கறதுல ஹெச்டிஎஃப்சிக்கு அதிகமாக இருக்குது. சின்ஸ் இட் இஸ் அ பேங்கிங் செக்டர் அப்படின்றதுனால அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ ரெடீம் பண்ணாலும் 1% இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே 10%க்கு மேலே பண்ணால் நம்ம 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கச்சல ஃபார் த பாஸ்ட் 1 இயர் இங்கே 13%, இங்கே மைனஸ் நெகட்டிவில் தான் போயிருக்கு இன்வெஸ்ட்கோவில். அண்ட் 3 இயர்ஸ்னு பார்க்கச்சல இன்வெஸ்ட்கோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 28.8%, இங்கே 22.6% தான் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் பார்க்கறதுல ரெண்டுமே ஈக்குவலாக 22.5, 22.7 அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் இவங்களோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ பிஇ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஈக்விட்டியில் எப்படி இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியில் ஈக்விட்டியில் 87.7%, ஆனால் இங்கே 98.2%. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி தான். இவங்க கேஷாகவே நிறைய வச்சுருக்காங்க ஹெச்டிஎஃப்சியில் 8.5%. அண்ட் இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் யார் அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இது ஆக்சுவலி வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறது. ஃபுல்லாக டீப்பாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறதுனா நம்ம இன்னொரு கூட தேர்டாக கூட ஒரு ஆட் பண்ணி கம்பேர் பண்ணால் எல்லாமே வந்து ஏர்லியாக நம்ம எவ்வளோ ஏர்லியாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ ஏர்லியாக நம்மளோட ஷார்ட் டேர்ம்ஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான மணியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கடன் வாங்கி அதுக்கப்புறம் லைஃப் முழுக்க கட்டுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே நம்ம கொஞ்சம் அப்போ ஒரு 10,000 சேவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டிசிப்ளின்டு வேயாக 10, 11, 12ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் அப் மெத்தடோடு நம்ம சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈஸியாக 30 லட்சம் இல்லை, ஸ்டெப் அப் மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே காசு கிடைக்கும், எக்ஸ்ட்ராவே மெச்சூர்ட் வேல்யூன்னு கிடைக்கும். ஸோ ஸ்டெப் அப் மெத்தட் இல்லாமலே நியர்லி 30 lakhs கிடைக்குது. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீல் பி கிளாரிஃபையிங் இட். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.